முருகாசரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. திருவிளையாடல் புராணத்தில் 52வது படலமாக உலவா கோட்டை அருளிய படலம் கூடல் காண்டத்தில் 38வது படலமாக அமைந்திருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி மூல திருவிழாவில் இன்று கொண்டாடப்பெறும் அந்த நிகழ்வை பற்றி பார்ப்போம். சுக்கநாதர் தன்னுடைய பக்தனான அடியார்க்கு நல்லான் என்பவனுக்காக அள்ள அள்ள குறையாத உலவா கோட்டை என்னும் தானிய களஞ்சியத்தை அருளியதை கூறுகிறது இந்த படலம். 24 மரக்கால் அளவு கொண்ட கொள்கலன் இது. ஒரு மரக்கால் என்பது 4 படியாகும். அடியார்க்கு நல்லானின் சிவனடியார் தொண்டு, அடியார்க்கு நல்லானுக்கு இறைவன் ஏற்படுத்திய சோதனை, அடியார்க்கு நல்லானின் குறையை தீர்க்க உலவா கோட்டை இறைவனார் அருளியது ஆகியவை இதில் விளக்கப்பட்டிருக்கிறார். மதுரையில் அடியார்க்கு நல்லான் என்னும் வேளாளன் ஒருவன் இருந்தான். அவனுடைய மனைவி தர்மசேலை. இப்பெண்மணி கற்பில் சிறந்து அறவழியிலே செல்லுதலுக்கு கணவனுக்கு உதவினாள். அடியார்க்கு நல்லான் பெயருக்கு ஏற்றார் போல சிவனடியாரிடத்திலே பேரன்பு கொண்டவன். தன்னுடைய வேளாண்மையில் விளைந்த பொருள்களில் 1/6 பகுதியை அரசுக்கு வரி செலுத்தி மீதி உள்ளதை சிவனடியார்களுக்கு சீரமுல் செய்வித்தல் எனும் சிறப்பான சேவையை செய்து வந்தான். தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் அடியார்களுக்கு சிறமுது செய்திக்கு பயன்படுத்தினான். இதனால் நாளடைவில் அடியார்க்கு நல்லானிடம் சிறமுது உண்ணும் சிவனடியார்கள் கூட்டம் பெருகியது. இந்நிலையில் இறைவன் அடியாருக்கு நல்லான் தன்னுடைய செல்வம் குறைந்த பொழுதிலும் சிவனடியாருக்கு செய்யும் சிறமுது செய்வித்ததை உரையாக கொள்ள மாட்டான் என்று உயர்ந்த பண்பினை உலகுக்கு உணர்த்த விரும்பினார். நாளடைவில் அடியார்க்கு நல்லானின் விளைநிலங்களில் விளைச்சல் குறைய தொடங்கியது. இதனால் அவரிடம் இந்த செல்வ வளம் குன்றியது. எனினும் அடியார்க்கு நல்லான் பிறரிடம் கடன் வாங்கி சிவனடியார்களுக்கு சிறமுது செய்வித்தார். ஒரு கட்டத்தில் கடனை திருப்பி கொடுக்காததால் அடியாருக்கு நல்லானுக்கு யாரும் கடன் தரவில்லை. அடியாருக்கு நல்லானும் தர்மசேலையும் வறுமையால் சிவனடியார்களுக்கு சிறமுது செய்யவும் இயலாமல் பல நாட்கள் பட்டினி கிடந்தார்கள். இறுதியில் அடியார்க்கு நல்லான் தன்னுடைய மனைவியான தர்மசீலையுடன் சுக்கநாதரின் சன்னதிக்கு சென்றான். அப்பனே, என்னுடைய விளைநிலங்களில் விளைச்சல் இல்லை. எனவே இவரிடம் கடன் வாங்கி அடியார்களுக்கு சிறமுது செய்வித்தேன். இப்பொழுது எனக்கு கடன் கொடுப்பார் யாரும் இல்லை. தயவு கூர்ந்து நாங்கள் கடன் தருவார் யாரேனும் உளரேல் அவரை காட்டுங்கள். அவரிடம் கடன் பெற்று அடியார்களுக்கு சிறமுது செய்விப்பேன். இல்லையே எங்களுடைய உயிரினை விட்டுவிடுவோம் என்று மனமுருகி வழிபட்டார். அடியார்க்கு நல்லானின் வழிபாட்டினை தொடர்ந்து வானில் இறைவனார், வேளாளனே அஞ்சற்க, உன் வீட்டில் செந்நெல்லாகிய வெள்ளிய அரிசி கோட்டை ஒன்று சேர்த்து உள்ளோம். அகுது எப்பொழுது எடுத்தாலும் அள்ள அள்ள குறையாதது. அதனை கொண்டு அடியவர்களுக்கு திருமுது சேவிக்கும் தொண்டினையும் பிற தர்மங்களையும் செய்து வருவாயாக. இறுதியில் யாம் வீடு பெற்றினை அளிக்கின்றோம் என்று திருவாக்கருளினார். இதனை கேட்ட அடியார்க்கு நல்லான் மகிழ்ந்து இறைவனாரை பலவாறு புதித்து வழிபாடு மேற்கொண்டு தன்னுடைய மனைவியுடன் தன் வீடு திரும்பினான். அங்கு இறைவனாரின் நெற்கொடையினால் அரிசி கோட்டையை கண்டான். நாள்தோறும் தன் மனைவியுடன் அதை முறைப்படி வழிபட்டு அதிலிருந்து உணவுக்கு தேவையானவற்றை பெற்று அடியார்களுக்கு திருமுது செய்வித்து நல்ல முறையிலே வாழ்ந்து வந்தான். இறுதியில் இறையருளால் வீடு பேறு பெற்றான். இந்த படலம் கூறும் கருத்து, தானத்தில் சிறந்தது அன்னதானம், அதற்கு இறைவனார் நிச்சயம் அருள் புரிவார் என்பதே ஆகும் என்று ஆனை மூவருக்கு நேரிழைய எனும் மதுரை தல திருப்புகழை பார்த்து இறுதியில் முகஸ்ரீ ரசபதி ஐயா அவர்கள் வழங்கியுள்ள விளக்க உரையை பார்த்து இன்றைய பதிவு நிறைவு செய்வோம். முருகாசரணம். முகார்ப்பணமஸ்து.
முருகா சரணம். வேலும் மயிலும் சேவலும் துணை. ஆணிமுகவர்க்கு நேரிழைய மதுரை திருப்புகழை பார்த்தோம். குஹஸ்ரீ ரசுபதி ஐயா அவர் அளித்துள்ள விளக்கத்தை பார்ப்போம். அதலம் விதலம் சுதலம் சராச்சலம் மகாச்சலம் ரசாச்சலம் பாதலம் என்னும் 7 உலகங்கள் கீழே உள்ளன. பூர் புவ சுவ ஜன தப மக சத்தியம் என்னும் மேலிடத்தில் 7 உலகங்கள் இருக்கின்றன. அந்த 14 உலகங்களையும் படைப்பவர் பிரம்மா, காப்பவர் திருமால். அகட்டித்த கடனா சாமர்த்தியர், நிலைத்த மாய சக்திகள் நிறைந்தவர். அதிலின் மால் என்று பெயர் பெறுகிறார். மாதவர், அவரது உந்தி கமலத்திலிருந்து உதித்தவர். அதனின் உலகம் படைக்கும் பிரம்மதேவர் அயன் என்று பெயரால் அறியப்பெறுகிறார். அ என்றால் விஷ்ணு, ஜன் என்றால் உதித்தவர், விஷ்ணுவிடம் உதித்தவர். ஜ என்னும் எழுத்தானது ய என்று ஆகியது, அதனால் அயன். எவ்வளவு மேலவர்கள் இவர்கள்! இவர்களுக்கு மேற்பட்டும் கீழ்பட்டும் உள்ள கூஷ்பாண்டர், புத்தி அஷ்டகர், அஷ்டவித்யேஸ்வரர் முதலில் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களையும் சேர்த்துதான் எண்ணுகிறேன். கற்ற கலை அறிவாலும் பெற்ற சுய அறிவாலும் அறிந்து உணர இயலாதபடி உயர்ந்து பெருமான் சிவபெருமான். சக்தி பீடத்தில் ஒன்று. அன்பர்களுக்கு அருள 54 ஆடல் நிறைந்த அருள் இலம் மதுரை. துவாதசாந்த தலம். அருளார் மீனாட்சி அவதரித்த பதி. முழுமுதல் இறைவனும் மூவாய் இறைவியும் அருளார் உக்ர குமார முருகனும் ஆண்ட இடம். கடலின் கர்வம், மேருவின் செருக்கு, இந்திரன் கொட்டம் முதலியவைகளை மட்டம் தட்டிய மாநகர். அனலும் புனலும் சிவ சிவை மயம். நீற்றில் உள்ளது ஏற்றம் என்று காழியர் பெருமான் காட்டிய தலம். இப்படியெல்லாம் சிறக்கு உரைக்கும் சிவபுரி திரு வான்மதி சிந்திய அமுதம் பரவி மதுரை என்னும் பெயர் எய்தியது. ஆதலின் மாமுதுரை என்னும் மதிப்பு பெற்றது. காண்டற்கும் கருதற்கும் இயலாத கண்ணுதல் இறைவர் எவரையும் சொக்க வைக்கும் சொக்கியுடன் இங்கு எழுந்துள்ளிருக்கிறார். பிரணவ ஒளியான விந்து தத்துவம் மயில் உருவம் கொண்டு பிரகாசிக்கின்றது. ஓங்காரத்து உள் ஒளிக்குள் உள்ளே முருகன் என்றபடி விரிந்து அதன் பொருளாகி விளக்குகின்ற நீர் அந்த ஏறுமையில் ஏறி விளையாடுகிறீர். அது கண்டு சொக்கரும் சொக்கியும் சொக்கி போகின்றார்கள். அந்த அருமையை அறிந்து யாவர் ஒருவருக்கும் அறியாத மாமதுரை சொக்கர் மாது உமைகளிக்க மாமையில் நடத்தும் முருகோனே என்று மகிழ்ந்து விழிக்கிறது எனது மனம். மதுரையும் மா மதுரை மயிலும் மா மயில், அழடா என்ன அருமை! தேன் பெருகும் சோலைகளை உடையது திணைப்புனம். அதனில் மான் தந்த குரமகளார் மருள்கிறார். உணர்வால் அணுகும் அம்மான்விழியாரை தழுவி சாயுஜ்யம் காட்டும் தற்பரா. தாழ் அடை வாழ்வார் பலரெனில் உமது தோல் தோய்வு பெறுகிறார் அத்தோகையார். சேரும் வரி வள்ளியார் செயல், அதன் பின் இருமை ஒருமையாக மனம் செய்வது உமது மாண்பு. ஜீவாத்மாவான வள்ளியும் பரமாத்மாவான நீரும் இரண்டரை இணையும் அத்வைத இன்பமும் இத்தகையன என்று சொல்லளவில் சொல்லி காட்ட இயலாது. அதனால்தான் தேனிழு புனத்தில் மான்விழி குறைத்தி சேர மறுவுற்ற திரள் தோழா என்று ஓதி ஓதி உருகிறது எமது உளம். சேர மறுவுறல் என்றால் உயிருள் மறுவும் ஒரு தனிநிலை. ஓரளவு ஊன்றி இதனை உணர்கிறோம். உண்பது அமுதம், இருப்பது போகபூமி, மின்னுகிறது தேகம், நினைத்த யாவும் தேவர்களுக்கு நிறைவேறுகிறது. அது சரி, என்ன இருந்து என்ன பயன்? காம கலகம், குரோத கொதிப்பு, லோபசாபம், மோக மோதல், மதத்திபர் மதமதப்பு, ஆச்சரிய கொழுத்தல் முதலியவர்களை எண்ணும் மின்னவர்களை எரிக்கின்றன. அதனால் தாங்க இயலாமல் அவர்கள் தவிக்கின்றார்கள். கல்வியாலும் கேள்வியாலும் அவைகளை கட்டுப்படுத்த முயலுகின்றார்கள். வாசனா சம்பந்தத்தால் அவைகள் இடையிடை வந்து வலி செய்கின்றன. இதனால் மேலும் யாது விளையுமோ என்று அஞ்சுகின்றனர் அந்த அமரர்கள். அருள் பிரபு என்று அலறுகின்றனர். அதை அறிகின்றாய், இரக்கம் கொள்கின்றாய், எடுத்து ஞான சக்தியை ஏவுகின்றாய். பலபலத்த அதன் சன்னதியின் முன் சொன்ன பகைகள் முறிகின்றன. உயிர்ந்து அமரர் உவகை அடைகிறார்கள். இப்படி உம்பர் பெறும் செய்தி உணர்ந்து தேவரின் கருத்தில் மேவிய பயத்தை வேல்கொடு தனித்த பெருமாளே என்று உமந்து பாடுகிறது என் உள்மனம். ஓம் ஓம் என்று நாதம் நடமிடுகின்றது வேதம். அந்த ஓம் வடிவே முகமாக உதயமாகிறார் கணபதி. அதன் பயனாக தீராத விக்னங்கள் யாவும் தீர்ந்து விடுகின்றன. அந்த ஓங்காரரில் இருந்து ந ம சி வாய, ஓம் நம சிவாய என்னும் போத ஜீவன் பொங்குகிறது. அந்த எழுத்துக்களில் இருந்து ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈஸ்வரனின் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியாரவினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று காட்சியளிக்கின்றன. கணபதி காட்சி ஆன பின் இங்கனம் சாமர்த்திய தெய்வ சண்முக வரிசை வந்து வந்து சேவை தந்து தந்து வாழ்விக்கும் இன்பம் வழங்குகின்றதே. அன்பர்கள் யாவரும் அத்தரிசனம் பேற்றால் புந்தி மகிழ்கின்றார்கள், போற்றி நின்றார்கள்.
ஊன்றி இவைகளை உணர்ந்தார்கள். ஆனை முகவர்க்கு நேரிழைய பக்த ஆறுமுக வித்தக அமரேசா என்று பரம அன்போடு பாடுகின்றனரே, அமரர் சேனாபதியான உம்மை ஆராதித்தால் எல்லா தேவர்களையும் இறைஞ்சியபடி. எடுத்த பிறப்புகளுக்கோ எல்லை இல்லை, ஒவ்வொரு பிறவிகளிலும் அடைந்த அவதிகளுக்கும் அளவில்லை. போதும் போதும் பட்டப்பாடு என்று புலம்புகின்றது ஆன்மா. அந்த நிலையில் அதன் இழைப்பை தவிக்க முன்வருகிறார் முன்னிற்கும் எவர்க்கும் முதல்வரான ஸ்ரீகண்ட ருத்ரர். இதனால் அவர் ஆதி பரன் என பெறுவார். நாதம் ஆரம்பம், உயர்வதோறும் அந்த நாதத்திலிருந்து உருவாகிறது வேதம். ஓயாது அவ்வேதத்தை ஓதுவதே தொழிலானார் பிரம்மதேவர். அதனால் அவர் வேத முதல்வர் என்று விளங்குகின்றார். எவ்வளவு பெரியவர்களானாலும் வேத ஜீவன் அவர்களுக்கு விளங்குவதாய் இல்லை. உணர்வில் அதன் உள்ளுரை உறவு கொள்ளாதில் செய்யும் செயல்கள் யாவும் சீர்கெடும். அரிய வேத உறுப்புகளுக்கு ஆரணங்கள் என்று பெயர். மாரணம் அகன்ற ஆரண நுட்பத்தை அவ்விருவருக்குமே நீர் அறிவித்தீர். உண்மை உணர்ந்த அவர்தம் தொழில்களில் இனிய தெய்வ அமைதி எழுகிறது. படைப்பவரும் காப்பவரும் இழைப்பகற்றும் பழையவரும் உத்தம தெய்வங்களாக உயர்ந்தார்கள். எத்தனையோ குருமார் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். குருக்கள் என்னும் பெயரிலே அவர்கள் கூடியுள்ளார். எல்லோருக்கும் நாதர் நீ. என்ன அருமை! அதனால்தான் ஆதி அரணுக்கும் வேத முதல்வருக்கும் ஆரணம் உரைத்த குருநாதா என்று வியந்து உம்மை விழிக்கின்றோம். வளர்கிறது புண்ணியம், அதன் பயனாக வசதி பல வாய்க்கிறது. புனித இந்த நிலை கீழ்மகற்கு புரிவதில்லையே. அதனால் வாழ்வோரை பார்த்து வயிறு எறிகின்றார்கள். இவர்கள் மட்டும் வாழ்வதா, நாங்கள் தாழ்வதா என்று குமரி எழுந்து கொக்கரிக்கின்றனர். எங்கும் எதிர்ப்பு சக்தியை எழுப்புகின்றனர். புண்ணியம் செய்து புனிதமாயினோர் இந்த அதிர்ச்சி கண்டு பொறுமுகின்றனர். தக்கவர்கள் தடுமாற தவறு செய்யும் கீழ்கள் தனு என்பவர் தந்த பிள்ளைகள் தான். அதனால்தான் அவர்கள் தானவர் என்று பெயர் எழுதினார்கள். மடக்கி அடக்க முடியாத அந்த வீணர்கள் தலையை வீழ்த்தி வாகை மாலை சூடியது உமது வாளாயுதம். அதன் மூலம் திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை என்ற உண்மையை உலகம் உணர்ந்தது. சால் சதுர் மிகுத்த தெருள் வீரா என்று போற்றி மகிழ்ந்து புகழ்ந்தது. சால் என்றால் நிறைவு, சதுர் என்றால் மேம்பாடு, தெருள் என்றால் வளமார்ந்த வன்மை, வீரம் வீரிட்டு எழுகின்ற விளைவு நிலை. அடைக்கலம் என உமது திருவடிகளை அடைய வேண்டும். விளக்கமான சிவஞானம் அதன் பிறகுதான் விளையும். பதம் என பெறும் அப்பரிபக்குவத்தில் அருளா வாழ்வு அதிகரிக்கும். அந்த வாழ்வோடு கனம் தங்கிய சாயுஜ்ய கதியை அருள் ஐயா ஐயா என்று அலறிய நிலையில் தாழ் இணைகள் உற்று மேவிய பதத்தில் வாழ்வோடு சிறக்க அருள்வாயே என நினைவுறும் இந்த திருப்புகழை உணர்வார். புண்ணியம் ஓத இயலுமோ? முருகாசரணம். குகார்ப்பணமஸ்து.